ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஆசிரியர்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களுக்குமே நம்மளால ஷார்ட்கட் போட முடியாது. எப்படியும் ஒரு 4லேருந்து ஒரு 5 நூல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும். மீதி கொஞ்சம் கஷ்டமான நூல்களுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அவங்க போகலாம். திருக்குறள் எல்லாத்துக்குமே தெரியும். திருக்குறள் வந்து திருவள்ளுவர். இதெல்லாம் நூல் வகைகள், பாடல்கள் எண்ணிக்கை. நான் அது வந்து ஒவ்வொரு நூலாக அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் கொடுக்குறேன். இப்பொழுதைக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் நூல்களுக்கான ஆசிரியர்கள் என்னென்ன அப்படின்ற ஷார்ட்கட் மட்டும் பார்ப்போம். திருக்குறள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திருவள்ளுவர். நாலடியார்னும் சமண முனிவர்கள், அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான்மணி கடிகைன்றது ஒரு அணிகலனை குறிக்கும். ஓகேங்களா? அணிகலன்களை குறிக்கும். 4 மணிகளால் தொடுக்கப்பட்டது தான் வந்து நான்மணி கடிகை. அது வந்து ஒரு அணிகலனை குறிக்கும். அணிகலன் அப்படின்னா விளிம்பு, அதோட விளிம்பை வந்து சேர்த்தா தான் நம்மளால கழுத்தில் போட முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிகலன்னாலே அதனோட விளிம்பு ரெண்டையும் சேர்த்தா தான் நம்ம கழுத்தில் போட முடியும். அப்போ விளிம்பி நாகனார். நான்மணி கடிகைனா அணிகலன்னா விளிம்பி நாகனார். திருக்கடுகம், காதுல கடுக்காம போடணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து காலத்தை கடுக்க முன்னே என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆசாரியா பார்த்து கூட்டிட்டு வாப்பா, தெரியாத ஆசாரியை கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ணிடுவான், அதனால நல்ல ஆசாரியை கூட்டிட்டு வா. நல்லாதனார். ஓகேங்களா? கடுக்காம் போடணும். நல்ல ஆசாரி, நல்லாதனார். சிறுபஞ்ச மூலம் வந்து ஞாபகம் வச்சுதான் ஆகணும். காரியாசன். ஏலாதி நம்ம ஞாபகம் வச்சோம். கணித மேதாவியார். ஓகேங்களா? ஏலாதி கணித மேதாவியார். ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார். ஆசையா நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா வாயை வந்து பெருசாக பொழப்போம் அப்படின்னு வச்சுக்கோம். டக்குன்னு வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஜாங்கிரி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அப்பா ஜாங்கிரி வேணும், ஜாங்கிரியா அப்படின்னு வாயை பெருசாக பொழப்போமா, அதை பெருவாயின். ஆசையானது. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? இன்னா நாற்பது கபிலர் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் எப்படியுமே போட முடியாது. இன்னா நாற்பது கபிலர் போட முடியாது. இப்போ இனியவை நாற்பது நம்ம ஷார்ட்கட் போடலாம். இனியவை நாற்பதுனா நல்லது. இனியவைனா நல்லது சொல்றவங்க நம்ம என்ன சொல்லிடுவோம், பூமர்னு சொல்லிடுவோம். அப்போ பூமர்னா பூதஞ்சேந்தனார் அப்படியே சொல்லுவோம். இனியவை நல்லது சொல்றவங்க என்னன்னு சொல்லுவோம், பூமர்னு சொல்லுவோம். அப்ப இனியவை நாற்பது வந்து பூதஞ்சேந்தனார். பழமொழி 400. நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து பழமொழியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒழுங்கா போயிடுறா, அடிச்சு போண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதான் பழமொழி பேசுறவனா 3 அறை அறையணும். சப்புன்னு 3 அறை அறையணும். அதான் பழமொழினா 3 அறை அறையனார். ஓகேங்களா? 3 அறை அறையனார். முதுமொழி காஞ்சி ஞாபகம் வச்சுக்கணும். கூடலூர் கிளார். களவழி நாட்கான பொய் சொல்றது, திருடுறது இதெல்லாம் வரும். இதுல நம்ம பொய் சொல்றோம் ஞாபகம். களவழினா பொய் சொல்றது. களவு பொய், அப்ப பொய்கையார். ஓகேங்களா? களவுனா பொய், அப்ப பொய்கையார். இப்ப கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டுறோம் அப்படின்னா என்ன செய்யணும், கண்ணு வந்து கூர்மையா தெரியணும். அதான் கண்ணன் கூத்தனார். இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா கண்ணன் சேந்தனார் பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அதுவும் இது கண்ணன் கூத்தனார். ஓகேங்களா? கார் ஓட்டணும் அப்படின்னா என்ன தெரியணும், கண்ணு வந்து கூர்மையா தெரியணும். அதான் கூத்தனார். கண் கூர்மையா தெரியணும். கண்ணன் கூத்தனார். கார் 40. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 5 மாறன் பொறையனார். 50 வயசுல என்ன ஆயிரும், கண்ணுல வந்து பொறை விழுந்துரும். 50 வயசுல கண்ணுல பொறை விழுந்துரும். 70 வயசு மூதாட்டி என்னன்னு சொல்லுவோம், மூதாட்டின்னு சொல்லுவோம். அதான் மூவாதியார். வயசானவங்க மூதாட்டி, மூவாதியார். 70 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கேயும் ஒரு 50 இருக்கு பாருங்க. 50க்கு முன்னாடி மொழின்னு இருக்கு. ஓகேங்களா? 50க்கு முன்னாடி மொழின்னு இருக்கு. இது வந்து கண்ணன் சேந்தனார். கண் வந்து சேதாரம் ஆயிடுச்சு. ஒரு போர்டில் எழுதியிருக்காது, அது என்ன மொழின்னு எனக்கு தெரியல அப்படின்னா கண் வந்து சேதாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே மொழிக்கு முன்னாடி எதுவுமே வரல, மொழின்ற ஒரு 50க்கு முன்னாடி மொழின்றது வரல அப்படின்னா பொறை விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இதுவே 50க்கு முன்னாடி மொழின்னு ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா கண்ணு வந்து சேதாரம் ஆயிடுச்சு. அதை வந்து அவங்களால படிக்க முடியல, என்ன லாங்குவேஜ்னு தெரியல. அப்ப அது வந்து என்னன்னா கண்ணு வந்து சேதாரம் ஆயிடுச்சு. 150. இப்போ கணக்குல வந்து சின்ன சின்ன நம்பர்லாம் வந்துச்சுன்னா, இப்போ எல்லாத்துலையும் பாருங்க, இதுல 50, 70 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், எல்லாருமே போட்டுருவாங்க. இது பெரிய நம்பர் 150ன்னு வந்துச்சுன்னா, மேக்ஸில் வந்து பிரில்லியண்டாக இருக்கிறனால மட்டும்தான் பெரிய பெரிய நம்பர்லாம் சால்வ் பண்ண முடியும். இருக்கிறதுல இதில் பெரிய நம்பர் 150. அப்போ அது வந்து கணித மேதாவியார். ஓகேங்களா?
இந்நிலை செய்ய முடியாதது வந்து பொய்கையார். ஓகேங்களா. கைநிலை புல்லாங்காடனார். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்த்துருவோம். திருக்குறள் திருவள்ளுவர். நாலடியார் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை அணிகலன் வந்து விளிம்பு ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் கழுத்துல போட முடியும். அப்ப அணிகலன் விளிம்பினாகனார். கடுகம் வந்து நல்ல ஆசாரிய கூடியவர். அப்ப நல்லாதனார் திருக்கடுகம் நல்லாதனார். சிறுபஞ்சமூலம் காரியாசன் ஞாபகம் வச்சுக்கணும். ஏலாதி வந்து கணித மேதாவியார் 2 இடத்துல வருவாரு. என்னென்ன அந்த 150 வருமா, அப்ப அங்க கணித மேதாவியார். திணைமாலை 150 கணித மேதாவியார். ஏலாதி கணித மேதாவியார். ஆசாரக்கோவை. ஆசையை வேண்டும்னா பெருவாய், வாயை வந்து பெருசா திறப்போம். அப்ப ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். இன்னா நாற்பது கபிலர். ஞாபகம் வச்சுக்கணும். கபிலர். இனியவை நல்லது சொன்னா நம்ம பூம்பர்னு சொல்லிடுவோம். அப்ப இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார். பழமொழி நம்மள்ட்ட பழமொழி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா 3 அறையணும். அப்ப 3 அறையனார். பழமொழி 400 3 அறையனார். முதுமொழி காஞ்சி வந்து குடலூர் கிழார். ஞாபகம் வச்சுக்கணும். களவழினா பொய் சொல்றது திருடுறது. இதில் நம்ம பொய் மட்டும் ஞாபகம் வச்சோம். அப்ப களவழினா பொய்கையார். ஓகேங்களா. பொய்யார் வேற ஒரு இடத்துலயும் வருவாரு. இந்நிலை ஞாபகம் இருக்குங்களா. இந்நிலை வந்து பொய்கையார். ஓகேங்களா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கணித மேதாவியார் 2 இடத்துல வந்திருக்காரு. பொய்கையார் 2 இடத்துல வந்திருக்காரு. கார் 40. கார் ஓட்டணும்னா என்ன தெரியணும், கண்ணு வந்து கூர்மையா தெரியணும். கண்ணங்கூத்தனார். கார் ஓட்டணும் அப்படின்னா கண்ணு வந்து கூர்மையா தெரியணும். அப்ப கண்ணங்கூத்தனார். அப்ப பாருங்க, கார் 40. கார் ஓட்டணும் அப்படின்னா கண்ணு வந்து கூர்மையா தெரியணும். அப்ப கண்ணங்கூத்தனார் கார் 40. பாருங்க, 5 50. 50க்கு முன்னாடி மொழின்றது எதுவுமே வெறும் 50 மட்டும் தான் இருக்கு. அப்ப கண்ணுல புரை வந்துருச்சுன்னு அர்த்தம். மாறன் புறையனார். 70 நாளே மூவாதையார். 70 வயசு ஆயிடுச்சு மூதாட்டி மூவாதையார். இப்ப 50க்கு முன்னாடி என்ன இருக்கு, மொழி இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து படிக்க தெரியல. அப்ப கண்ணம் சேந்தனார். கண் வந்து சேதாரம் ஆயிடுச்சு. கண்ணம் சேந்தனார். 150. இந்த இதுலயே வந்து இருக்கிறதுலே பெருசு 150 தான். அப்ப நல்லா மேக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தனாலதான் போட முடியும். அப்ப கணிதத்துல மேதாவியா இருக்கணும். கணித மேதாவியார் 150. இந்நிலை பொய்கையார். கைநிலை வந்து புல்லாங்காடனார். ஓகேங்களா. இந்த 18 தான். கைநிலை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். கைநிலை வந்து புல்லாங்காடனார். ஓகேங்களா. இதுதான் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஷார்ட்கட்ஸு. இதில் ஒவ்வொரு நூலுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அதெல்லாம் நான் ஒரு தனி வீடியோவை கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.